सोराब पुलिस प्रशासन प्रयागराज, सोराब पुलिस प्रशासन जबरन तोड़ फोड़ मचा के प्रसाद में मिट्टी डाल रही है और पब्लिक को खाने नहीं दे रही है। कह रही है प्रसाद बांटेगा तो 10,000 रुपए जुर्माना पहले जमा करो तो पैसा मिलेगा। வணக்கம். கும்பமேளை எந்த அளவில் ஏழைகளை நசுக்கி வருகிறார்களோ அதே வேளையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள், தீனி பண்டங்கள், தண்ணீர் வசதி, படுக்க இருக்க இடம் அனைத்தையுமே இந்த நாட்டு அரசாங்கம் பறித்துவிட்டது. ஏழைகளை எப்படி வேணாலும் நசுக்கலாம், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பறித்து விட்டீர்கள்னா அவர்கள் தானாகவே ஓடி போவார்கள் என்கிற ஒரு மென்டாலிட்டி. ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். இந்த வீடியோட தொடக்கத்திலும் ஒரு போலீஸ் எப்படி இந்த ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவில் மண்ணை அள்ளி கொட்டினார் என்கிற அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது நீங்கள் சென்னை ஓரத்திலேயே இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீட் ஓரமாக போடக்கூடிய கடைகள், அந்த வீதிகளில் இருக்கக்கூடிய ஏழைகள், அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா திடீர் என்று ஒரு வாகனம் வரும், எம்சிடி கார்பரேஷனுடைய வாகனம் வரும். அவர்கள் விற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருட்கள் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருட்களை அந்த கடையை திடீர் என்று வந்து உடைத்து விடுவார்கள். அந்த தள்ளுவண்டியை உடைத்து விடுவார்கள், தூக்கி வீசிடுவார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்திற்காக ஏதோ ஒரு 2 வேளை உணவிற்காக நாங்கள் சம்பாதித்து விடுவோம் என்று நினைக்கும் போது அந்த உணவை ரோட்டிலேயே கொட்டி விடுவார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா என்னன்னா, இவர்கள் எதை வைத்து தன்னுடைய வயிற்றுப்புழப்பை நடத்தி வருகிறார்களோ அந்த பொருளையே ரோட்டில் தூக்கி வீசிவிட்டோம் என்றால் அவர்கள் ஓடி போவார்கள். அவர்களுக்கு பிழைப்பதற்காக எந்த வழியும் கிடையாது. நான் ஒரு சில படங்களை எடுத்து காட்டுகிறேன். நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் கும்பமேளையில் கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தை தாண்டி அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் எங்க யார் நிற்கிறார்களோ அங்கேயே அவர்கள் முடக்கப்பட்டார்கள். 20 மணி நேரம், 24 மணி நேரம் வரை ரோட்டு ஓரத்திலேயே அவர்கள் நிற்கக்கூடிய அந்த கட்டாயம். அனைவருமே ஜெனரல் பப்ளிக். அவர்களுக்கு உணவை பற்றியும் சிந்திக்கவில்லை அரசாங்கம், தண்ணீர் வசதியை பற்றி சிந்திக்கவில்லை அரசாங்கம். அந்த வாகனங்களில் சிக்கியிருக்கக்கூடிய முதியோர்கள், சின்ன சின்ன குழந்தைகள், இவர்களை பற்றியும் அரசாங்கம் சிந்திக்கவில்லை. இப்போ அங்க சிக்கியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக ஏதோ பிரசாதம் வழியாக இல்ல அன்னதானம் வழியாக ஒரு சில நபர்கள் சேவைக்காக இறங்கும் போது அங்க நடந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா அதுல மட்டர் தெரிகிறது, அதாவது பட்டாணி, உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய அண்டா சட்டியில பருப்பு வெந்துட்டு இருக்கு. அப்போ அங்க தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அது பணத்திற்காகவே இருக்கட்டும், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் வாங்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. அரசாங்கம் எந்த வேலையை செய்திருக்கணுமோ அந்த வேலையை யாரோ ஒரு நபர் அங்க செய்ய தொடங்கி இருக்கிறார். யார் அந்த ஸ்டாலை போட்டார், அவர் பக்கத்தை கேட்கும் போது நான் இலவசமாக தான் கொண்டு வந்தேன், மக்கள் உணவிற்கு ஆங்காங்கே அல்லாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கான முடிவை நான் எடுத்தேன் என்று அவர் கூறியுள்ளார். தன்னுடைய நண்பர்களுடன் அங்கேயே ஒரு சின்ன அடுப்பை அமைத்து அங்கே சமையல் வேலை நடக்கிறது. திடீர் என்று இந்த போலீஸார் அங்கே வர்றார். சும்மா வரல, கையில் ஒரு பெரிய கரண்டி, இவர்கள் சமைத்து கொண்டிருந்த அந்த கரண்டியை எடுத்துட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மணல் அள்ளுறார். மணல் அள்ளி நேரடியாக அந்த நபர் வந்து இவர்கள் சமைத்து கொண்டிருந்த அந்த உணவில் அந்த நபர் எப்படி கொட்டியிருக்கிறார் என்று நீங்க பாருங்க. யோகியின் உத்தரப்பிரதேஷ் போலீஸோடைய சிறந்த இன்ஸ்பெக்டர், இவருடைய பெயர் தான் பிரிஜேஷ் திவாரி. ஷெரோன் போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்த இந்த இன்ஸ்பெக்டர் செய்த இந்த செயல் இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதற்கு பின்பு எந்த விதமான பதிலும் கிடையாது, எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இவர்களை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், சங்கிகள், அவர்கள் கூறக்கூடிய பதில், அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, அங்க சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுமா? இதுதான் இந்த சென்னை ஓரமாக அந்த ரோட்டோரத்தில் பிளாட்ஃபார்ம் கடையை வைத்து தன்னுடைய வயிற்றுப்புழப்பை நடத்தக்கூடிய ஏழைகள் அவர்களுடைய கடையை உடைக்கும் போது அங்கேயும் இது போன்ற எந்த விதமான வலி வேதனையும் தெரியாத ஒரு சில பாலிஷ்டான நபர்கள் கொடுக்கக்கூடிய பதில், அங்கே எவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்குன்னு தெரியுமா, அங்கே போகக்கூடிய வழி
பிளாட்ஃபார்ம், எங்களால் நடந்து போக முடியலை, எங்களுடைய நாயை கூட்டிச் செல்ல முடியலை. அங்க ரோட்டோரமாக இவர்கள் பூ விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க. எங்களுக்கு ஹெண்டன்ஸா இருக்கு, எங்களுடைய சிட்டி அசிங்கமாயிருது. இந்த இடத்திலும் அதே முறையான விஷயம்தான். ராஜஸ்தான் பத்திரிகா ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள் இதே விஷயத்தை பற்றி. प्रयागराज के महाकुंभ में फंसे लोगों के लिए खाने के लिए कुछ लोग खाना बना रहे थे. பிரயாக்ராஜ் கும்பமேளையில் அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக ஒரு சில நபர்கள் சமைத்து கொண்டிருந்தார்கள். तभी एक पुलिस इंस्पेक्टर ने बन रहे खाने में मिट्टी डाल दी. திடீர் என்று ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சமைத்து கொண்டிருந்த அந்த உணவில் மண்ணை அள்ளி கொட்டி விட்டார். इसका वीडियो सोशल मीडिया पर वायरल हो रहा है. बताया जा रहा है प्रयागराज के सौराव थाने क्षेत्र में पुलिस इंस्पेक्टर ब्रिजेश तिवारी ने श्रद्धालुओं के खाने में भोजन पर बालू डालकर खराब कर दिया. सौराव என்கிற போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கக்கூடிய பிரிஜேஷ் திவாரி சமைத்துக் கொண்டிருந்த இந்த உணவில் மண்ணை அள்ளி கொட்டி விட்டாரா. இது அங்க நடந்த சம்பவம். சரி, இது மட்டும்தான் அங்க நடக்கிறது என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்க நடக்கிறது. இன்னொரு வீடியோ அங்க வெளியில் வந்து கூட்டல் நெரிசலில் உயிரிழந்த நபர்கள், அந்த குடும்பத்தினர்கள், பீகாரிலிருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிறது. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் உயிரிழந்து விடுகிறார். அந்த பெண்ணை பாருங்கள், தன்னுடைய கணவரை தொலைத்து விட்டு கதறி கொண்டிருக்கிறார். இந்த கதறல் எங்க நடக்குதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, மார்ச்சுரி மருத்துவமனைக்கு வெளியில பல மணி நேரங்கள் தன்னுடைய இறந்த குடும்பத்தினருடைய அந்த சடலத்தை வாங்குவதற்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேஷ் பிரயாக்ராஜ் அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், போலீசார்கள் இந்த ஏழைகளிடமிருந்து 600 ரூபாய் 1000 ரூபாய் கொடுங்கள், அப்போதான் உங்களுடைய குடும்பத்தினருடைய சவத்தை தேடி கண்டுபிடித்து பொட்டணமாக கட்டி உங்களுக்கு கொடுப்போம். எவ்வளோ பெரிய கொடுமை என்று நீங்க பாருங்க. அந்த சவத்தை மட்டும் கொடுத்தால் போதாது. அந்த 1000 ரூபாய் கொடுத்து சரி சவம் வந்துருச்சு, எப்படி இப்ப பீகாருக்கு எடுத்து சொல்லலாம்? அதுக்காக தனியா ஆம்புலன்ஸ் பிடிக்கணும். ஆம்புலன்ஸ்காரர் 10,000 25,000 ரூபாய் கேட்டுக்கிறார். அரசாங்கத்துடைய பொறுப்பு. சரி, உயிரிழந்துட்டார்கள், அவர்களுடைய சடலத்தை அவர்களுடைய கிராமம் வரை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு உங்களை நம்பிதானே வந்தார்கள், நீங்க அழைத்து தானே வந்தார்கள். இங்க எல்லா பாதுகாப்பு இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, வாங்க வாங்க வாங்கன்னு யார் கூப்பிட்டது? பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் யோகி ஆதித்யநாத்தோட படத்தை போட்டுதான் நீங்க கூப்பிட்டீர்கள். அனைத்து வசதிகளுமே நாங்க செய்து கொடுக்கிறோம், அனைத்து பாதுகாப்பையும் நாங்க செய்து கொடுக்கிறோம் என்று கூப்பிட்டது யாரு? நீங்கள் தானே. இந்த ஒட்டுமொத்த அமைப்பிற்காக செலவு செய்தது யார்? இதே அப்பாவி மக்கள் தானே. அந்த சடலத்திற்காக வெட்கமாக இல்லை? 1000 ரூபாய் கேட்டு, லஞ்சம் கேட்டு, அதை தாண்டி ஆம்புலன்ஸிற்காக எங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்களே அரேஞ்ச் செய்து தூக்கி செல்லுங்கள் என்று போடக்கூடிய அந்த வேலை. 10,000 25,000 ரூபாய் கேட்டதற்கு பின்பு தன்னுடைய கிராமத்திற்கு இவர்கள் போன் செய்து கொண்டு வந்ததே எத்தனையோ ஒரு சில ஆயிரங்கள் தான். பணம் கிடையாது. இப்போ அங்கங்கே கடன் வாங்கி அந்த பணத்தை அரேஞ்ச் செய்வது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் இவர்களிடமிருந்து போராடி அந்த சவத்தை பெறுவது இன்னொரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இங்கிருந்து வெளியில கூட்டி செல்வதற்காக ரோடு கிடையாது, அங்கங்கே மக்கள் கூட்டம் இருக்கிறது. எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ரூட் எல்லாத்தையும் முடக்கி போட்டு வச்சிருக்கிறீர்கள். விஐபி ரூட் வருகிறது என்று கூறுகிறீர்கள். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை எந்த வாகனமும் வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாது என்கிற ஒரு கட்டாயத்தை நீங்க போட்டிருக்கிறீர்கள். எப்படி இந்த பெண்கள் தன்னுடைய குடும்பத்தினருடைய சவத்தை வெளியே ஏற்றுவார்கள் என்றே எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அங்க கதறி கொண்டிருக்கிறார்கள். இதே இடத்தில் திரேந்திர சாஸ்திரி, இந்த நபரை நீங்க நிச்சயமாக கேட்கணும். கும்பமேளையில் நீங்க வரவில்லை என்றால் நீங்க இந்துக்கள் கிடையாது, நீங்க தேச துரோகி என்று கூறிய இதே நபர் ஒரு சபையை கூட்டி அவர்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி எடுத்துக்காட்டி வருகிறார் இந்த போலி சாமியார். ஏன்னா இந்த நபர் அங்க போய் பேசிய விஷயத்தை வைத்து சோஷியல் மீடியாவில் அவர்களை ட்ரோல் செய்யக்கூடிய நபர்களும் பல இருக்கிறார்கள். இந்த நபரை லெஃப்ட் ரைட் சென்டர் கேள்வியும் கேட்டார்கள். நீ தானே கூப்பிட்ட, உன்னை போன்ற நபர்கள் பேசியதுனால தானே இத்தனை பேர் அங்க கிளம்பி சென்றார்கள், இன்னைக்கு இறந்து கிடக்கிறார்களே, என்ன பதில்? அதற்கு இந்த கேவலமான மனிதர் பேசிய வார்த்தை,
அனைவருக்குமே வரக்கூடிய விஷயம் தானே. ஹார்ட் அட்டாக்ல இறக்குறீங்க, ரோட்ல போனா இறக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இறந்து வர்றாங்க. அப்போ இந்த இறப்பை எல்லாம் நீங்க பெருசா பார்க்க கூடாது. கும்பமேளையில் நீங்க இறந்திருக்கிறீர்கள், கங்கை நதியோரத்தில் இறப்பதை நீங்க சாதாரணமாக பார்க்காதீர்கள். இங்க இறந்த நபர்களுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது, மோட்சம் கிடைத்து விட்டது. திரேந்திர சாஸ்திரியாம் தன்னை, இவருக்கு இதே நாட்டு டாக்ஸ் பேயர்ஸ்கள் வழியாக போலீஸ் பாதுகாப்பு என்ன, விவிஐபி படை என்ன, இந்த நபர் எந்த கூட்டத்திலும் நடந்தெல்லாம் செல்லவில்லை. நடந்து சென்றிருந்தால் இவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே 4-5 வண்டி முன்னாடி 4-5 வண்டி பின்னாடி போலீஸ் பாதுகாப்புடன் அசால்ட்டா போய் அங்க இறங்கி குளிச்சுட்டு, நீங்க தேச துரோகி, நீங்க ஹிந்து கிடையாது என்றெல்லாம் கூறி சவாலெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஏசி அறையில் உட்காந்துட்டு மைக்கை பிடிச்சிட்டு பேசக்கூடிய விஷயம். நீங்க இறந்த இடம் கங்கை நதியோரம், அங்க இறப்பது புண்ணியம் செய்த நபர்கள், அங்க இறப்புறது மோட்சம் செய்ததுக்கு சமானம். உங்களுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது. அப்போ எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கிறது என்று நீங்க பாருங்க. இதே இடத்துல இன்னொரு கடைசி வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீங்க பஸ்ல வந்தாலும் கார்ல வந்தாலும் அங்கங்க முடக்கி கிடக்கிறீர்கள். இப்போ ரயிலோடைய நிலையை பாருங்கள். இந்த பனாரஸ் ஸ்டேஷன்ல, பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய இந்த காட்சி, அஸ்வனி வைஷ்ணவ் ரீல் மினிஸ்டர், ரயில் மினிஸ்டர் கிடையாது, ரீல் மினிஸ்டர், ரீல் ஒட்டி கொண்டு, ரீல் எடுத்துக்கொண்டு, செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே தனக்கான பிஆர் ஆக்டிவிட்டியை செய்யக்கூடிய இந்த ரீல் மினிஸ்டரை இன்னைக்கு எங்கேயுமே காணவில்லை. 350 ஸ்பெஷல் ட்ரெயின்களை இவர் விட்டிருக்கிறாராம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய நிலையை ஒரு முறை பாருங்கள். எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட், எந்த விதமான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், எந்த விதமான பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. 7000 கோடி ரூபாய் செலவில் இந்த மகா கும்ப மேளைக்கான அனைத்து சேவைகளையுமே இவர்கள் செய்திருக்கிறார்களா? விவிஐபி கல்ச்சர், விவிஐபி நபர்களுக்காக இவர்கள் விவிஐபி பாஸ் அடித்து கொடுத்தது மட்டும்தான் மிச்சம். அங்க சென்ற நபர்கள் ஒரு இடத்தில் இல்லை, 2 இடத்தில் நசுக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது என்று கூறக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் நபர்கள். இதே அரசாங்கத்துடைய ஒரு அமைச்சர், பிஜேபியின் அமைச்சர், அவர் கொடுக்கக்கூடிய பதில், இது போன்ற சம்பவங்களை வைத்து யாரோ எதிரிகள் எங்களை அவமானப்படுத்துவதற்காக, பிஜேபியை, யோகி ஆதித்யநாத்தை, மோடி அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்காக இது போன்ற வேலைகளை பார்த்து வருகிறார்கள். இது போன்ற விஷயங்களை, இது போன்ற செய்திகளை நம்பாதீர்கள். இது இந்த நாட்டுடைய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.